கஜா கஜா, நீங்க இன்னும் பூ விளையவே முடிக்கலையா? என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? இது டாக்டர் ஜட்காவோட கல்யாணம். மஜாவா இருக்கணும்ல. ஒட்டுமொத்த வீடு சும்மா ஜோலிக்கணும், ஜாக்கிரதை. என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி அலங்காரம் பண்றாங்க? இது மாப்பிள்ளை வீடாச்சே. மாப்பிள்ளை வீட்டுக்கு ஏத்த மாதிரி தானே அலங்காரம் பண்ணணும். கஜா கஜா, இவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்கப்பா. நான் சொல்ற மாதிரியே வீட்டை ரெடி பண்ணுங்க. என்னதான் சொல்ல போறீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி அலங்காரம் பண்ணணுமா இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரியா? என் மண்டல தயவு செஞ்ச கோபத்தை ஏத்தாத. இவன் சொல்றபடியே செஞ்சுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி வேலையை முடி, அவ்வளவுதான். எல்லா பொறுப்பும் என்னோடது. இது ஒன்றும் கிடையாது, மோட்டதும் கிடையாது. நான் டாக்டர் ஜட்காவுக்காக ஒரு குதிரையை கொண்டு வர்றதுக்காக போயிருந்தேன். ராஜா மாதிரி ஜட்கா சார் அந்த குதிரை மேல உட்காந்துட்டு கல்யாணத்துக்கு வருவாரு. ஏ கஜா கஜா, இந்த வயசுல டாக்டர் ஜட்கா குதிரை மேல உட்காரணுமா? இந்த வயசுல அவரால கல்யாணம் பண்ணிக்க முடியும்னா ஏன் குதிரை மேல ஏறி உட்கார முடியாதுங்கிறேன். நீ அலங்கார வேலையை மட்டும் பாரு. நான் போய் மிஸ்டர் ஜட்கா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். புது மாப்பிள்ள ரெடியா? ஜட்கா சார். ஓ என் உயிர் நண்பா, நான் பார்க்க எப்படி இருக்க? நீங்க அழகா இருக்கீங்க சார். ஆனா டாக்டர் ஜட்கா சார் எங்க இருக்காரு? ஆமா, நீங்க மாப்பிள்ள தோழனா? அட என் உயிர் நண்பா, நான் தான் டாக்டர் ஜக்கா. என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? ஐயோ கடவுளே, அம்மா. நீ என்னையா காரியம் பண்ணிருக்க? உன் மண்டைக்கு மேல ஏதோ தொப்பியை போட்டு மறைச்சு வச்சிருக்க. என்னது அது? பத்தலோ டாக்டர் ஜட்கா எங்கப்பா? இன்னுமா இருந்தாலும் ரெடி ஆகாம இருக்காரு. அட கஜ கஜா, உன் முன்னாடி தான் நான் நிக்கிறேன் பாரு. ஏப்பா ஏப்பா இவ்வளவு கொடூரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? பொண்ணு மண்டபத்தை விட்டு பயந்து ஓடிட போயிட்டியா? மோட்டு என் உடன் பிற சகோதரா, என் அருமை நண்பா, என்ன பார்த்து சொல்லு, நான் இப்ப எப்படி இருக்கேன்? அண்ணாச்சி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா நீங்க யாருன்னு தெரியலையே. மாப்பிள்ளை ரூம்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா பொண்ணு பயந்து ஓடிட ஏய் போகுது. மோட்டு, அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் அள்ளி கொட்டிராத. மனசை திடப்படுத்திட்டு நான் சொல்றத கேளு. நம்ம 3 பேர் முன்னாடி கம்பீரமா நிக்கிறாரே, அவர்தான் டாக்டர் ஜட்கா. போதுமா போதுமா, இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? இப்பவாவது என்ன நம்புறீங்களா? நான் தான் டாக்டர் ஜக்கா. பாவம், அந்த குதிரை என்ன கெதிக்கு ஆளாக என்னோட இந்த பரிதாபமான நிலைமைய பாத்தீங்களா? இந்த குதிரை என்னை விட உயரமா இருக்கு. இதுல நான் எப்படி ஏறி உட்காருது சொல்லுங்க? மாப்பிள்ளையா ஸ்டைலா எப்படி போறது? நான் குதிரையில கம்பீரமா போனாதானே மாப்பிள்ளை மாதிரி இருக்கும். என்ன சொல்லுங்க? சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. என்ன சேருடா இது? அப்பளமா நொறுக்கி போச்சு. என் இடுப்பு சுளுக்கிக்கிச்சு போல இருக்கு. ஏய் மோட்டு, பாத்துக்கிட்டு இருக்காத, ஏதாவது செய். இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம மாப்பிள்ளைக்கு ஆறுதலா இருக்கணும். கீழே விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். நான் என்ன பண்றது? பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா. நீ என்ன பண்ற? வேணாம், சொல்றது கேளு. நிறுத்து. என் உயிர் நண்பா, என்னை கீழே இறக்கி விடு. ஒரு நிமிஷம், இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. இதை எப்படி ஆஃப் பண்றது? நீ என்கிட்ட கொடு, நான் இதை கண்ட்ரோல் பண்றேன். ஆஹா, மன்னிச்சிரு மண்டையா, கண்ட்ரோல் மாறி போச்சு. என் உடன் பிற சகோதரா, என் உயிர் நண்பா, அதை ஆஃப் பண்ணு. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பறக்க விடுறீங்க? நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற நாளுடா. என்ன விடுங்க. ஏன் இப்படி பறக்குற? நாம கல்யாணத்துக்கு தான் போறோம். மெதுவா போ. ஆமா, இங்க என்ன நடக்குது? மோட்டு பத்துலு, மரியாதையா போய் என் குதிரையை கொண்டு வாங்க, இல்லனா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அட, அந்த குதிரை போயிட்டு போது, விட்டு தொலைங்க. நாங்க உங்களுக்கு புதுசா கார் வர வைக்கிறோம். முடியாது முடியாது. ஒரு முறை மாப்பிள்ளை குதிரை மேல ஏறி உக்காந்துட்டாருன்னா அவரு வீடு வரைக்கும் அந்த குதிரையில வந்துதான் ஆகணும். இல்லன்னா மாப்பிள்ளைக்கு மரியாதை கிடையாது. ஒருவேளை அவரு கார்ல ஏறி உக்காந்துட்டாருன்னா அது மிகப்பெரிய அபசகுணமா ஆயிடும். ஜாக்கிரதை.
இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் நடக்க இருந்தது. ஆனா இந்த மோட்டுவால எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. என் உயிர் நண்பா மோட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பெரியவனே, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எப்படியாவது அந்த குதிரையை நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். ஏ மோட்டு, பின்னாடி போய் அந்த குதிரையை லபாக்குன்னு அமைக்கிடலாம். இந்த கேவலமான சவுண்ட் எங்க இருந்து வருது? பசிலைங்க வயிறு தான் சத்தம் போடுது. வயிறு காலியா இருந்தா இப்படிதான் சத்தம் வரும். முதல்ல எனக்கு சூடா சமோசா சாப்பிட்டாதான் மூளையே வேலை செய்யும். ஏதாவது மரியாதை வந்த வேலையை பாரு, இல்லன்னா டாக்டர் ஜட்கா நம்மள அப்படியே கடிச்சிருவாரு. குதிரை இப்ப சந்தோஷமான மூட்ல இருக்கு. சத்தம் போடாம வா, அப்பதான் அவன் பிடிக்க முடியும். அப்படியே வா. மோட்டு ஏதாவது செய். நாம நினைச்ச மாதிரி இந்த குதிரையை அவ்வளவு சீக்கிரமா பிடிக்க முடியாது போல இருக்கு. நான் என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. நாம சக்தியை பயன்படுத்துறதுக்கு பதிலா புத்தியை பயன்படுத்தி தான் அந்த குதிரையை பிடிக்கணும். வா, நாம மாமரத்துக்கு பக்கத்துல போகலாம். சூப்பர் ஐடியாவை சொன்னேன். உடனே போய் அதை செயல்படுத்துவோம். ஏய், நான் சொன்னது ஐடியா கிடையாதுடா. அதுக்கு பக்கத்துல போய் யோசிக்கலாம்னு தான் சொன்னேன். வா. பாத்து போ, அந்த குதிரை பாத்துற போது அப்புறமா பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். வாடா அண்டா வாயா. எங்களை யாராவது காப்பாத்துங்க. தயவு செஞ்சு வந்து இந்த குதிரை கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. முடியல, என்னால முடியல. சீக்கிரம் வாங்க, காப்பாத்துங்க. நல்ல வேலை, நாம தப்பிச்சிட்டோம். நமக்கு பதிலா அவரு இப்ப வாங்கிட்டு இருக்காரு. சொல்றதை கேளு, நிறுத்து. ஸ்டாப் இந்த தெய்வம். அப்பா, நல்ல நேரத்துல வந்து எங்களை காப்பாத்துறீங்க சிங்கம் சார். சிங்கம் சார், ஆமா, உங்க தலை எங்க இருக்கு? சட்டத்தின் மீது ஆணை, பாரத தாய் மீது ஆணை. நான் அந்த குதிரையை சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். எப்படி சூடும்? ஏ கதகதா, என்னோட 20 வருஷத்துல இந்த மாதிரியான சைக்கிள் ஓட்டதே கிடையாது. ஆயோ, என்னப்பா அது பேசிக்கிட்டு இருக்கலாம். இப்ப நேரம் இல்ல, சீக்கிரமா வேகமா ஓட்டு. முகூர்த்தத்துக்கு ஏற்கனவே நேரமாச்சு. போ, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாம அந்த குதிரையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தே ஆகணும். நான் அந்த குதிரை மேல ஏறி தான் வருவேன். முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மோட்டுவை நான் ஒரு வழி பண்ணிடுவேன். கச்ச கச்சா, கொஞ்சம் ஸ்பீடா போ. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, புரிஞ்சுதா? கதகதா, நீங்க சொல்றதை கேட்டு நான் சைக்கிள் ரிக்ஷாவை மின்னல் வேகத்துல ஓட்டுறேன். யாரும் நடுவுல வரக்கூடாது. மரியாதையா நில்லு. இத பாரு, மரியாதையா சொல்றேன், நின்னுடு. நீ இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா என் நண்பனுடைய கல்யாணமே நின்று போயிடும். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இந்த சிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது. மரியாதையா நின்னுடு. அந்த பயம் இருக்கட்டும். நான் சொன்னா கேளு. இல்ல சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சிங்கம் சார், நீங்க எங்க போயிட்டீங்க? ஆமா, சீக்கிரமா வெளியில வாங்க சார். நான் வந்து ரொம்ப அப்பா. நீங்க எங்க இருந்து பறந்து வந்தீங்க? சாரி, நான் எங்களை மன்னிச்சுக்கங்க. நீங்க மேல இருக்கீங்களா? நாங்க மேல வர முயற்சி பண்றோம். பத்துல கீழே இருக்காத, எப்படியாவது மேல போ. நில்லுங்கப்பா, நான் பல்பு மாட்டணும். சொல்றத கேளுங்க, நில்லுங்க. கடிச்சு தின்னு போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது சொல்லு. இங்க பாரு, குதிரை எல்லாம் கொள்ளுதான் சாப்பிடணும், துணி எல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன விட்டுருங்க அண்ணாச்சி.
ஆஹா சமோசா இப்பவா ஒரு கை பாக்குற நீயா நானானு இன்னைக்கு தெரிஞ்சிடும். சபாஸ் மோட்டு, அந்த குதிரையை விட்டுறாத. இது என் வாழ்க்கை பிரச்சனை நண்பா. மோட்டு வெரி குட். உன்னால மட்டும் தான் அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ண முடியும். வாடா பூசணிக்கா மண்டையா, வந்து குதிரை மேல உட்காரு, கல்யாணத்தை பண்ணு. பழகிட்ட மோட்டு. இத பாரு, நான் சொல்றத கேளு. மேல உட்கார்ந்து இருக்கிறது கல்யாண மாப்பிள. அவரை பூ மாதிரி அழகா கொண்டு போய் மண்டபத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஏதாவது தகராறு பண்ணா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சீக்கிரம் போ.